ஏன் இப்படி ஆபத்தில் சிக்கிக் கொண்டீர்கள்? நல்ல துணையோடு வரக்கூடாதா? பெண்களுக்கும் ஆபத்து வரும் என்று யார் கண்டார்கள்? மணிமங்கலம் அப்படி இருக்கிறது, அதன் ஆட்சி அப்படி நடக்கிறது. இந்த நேரத்தில் கூட அரசியல் பிரச்சாரமா? என் கடைசி மூச்சு காற்றோடு கலக்கும் வரையில் என் கடமை உணர்ச்சி ஓயாது. நடனக்காரி என்று நினைத்தேன், புரட்சிக்காரியா இருக்கிறீர்களே. என்னை பாராட்டுவது இருக்கட்டும், பின்னால் பாருங்கள். பார்க்க வேண்டும். இதுவரையில் நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் எனக்கு முன்னால் தான் வந்தார்கள். இப்போதுதான் பின்னால் வந்து தாக்குபவர்களை பார்க்கிறேன். இன்னொரு முறை சந்திக்கும் போது விளக்கமாக சொல்லுகிறேன். அப்படியானால் நான் மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டுமா? ஆமா. இல்லை இல்லை, நாங்கள் பின்னாலே வரைக்கும் போய்விடுங்க.